வெப்சைட் கிரியேட் பண்ணதுமே நெக்ஸ்ட் ஹோஸ்டிங். ஸோ இந்த வீடியோவில் 3 ஃப்ரீ பெஸ்ட் ஹோஸ்டிங் வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த வீடியோ. தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கூகுளில் வேர்சல்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ என்னோட கிட்டப் அக்கௌண்ட்டை வச்சு நான் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். கிட்டப் அக்கௌண்ட் மஸ்ட். எல்லாருமே கிட்டப் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி வந்து கிட்டப் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், ப்ராஜெக்ட் அதில் எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறதுக்கு வீடியோ வேணும்னா கீழே கிட்டப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவோம். கிட்டப் அக்கௌண்ட்டை வேர்சலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு அத்தன்டிகேஷன் கேட்கும். அத்தன்டிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே வேர்சலில் வந்து ஷோ ஆகும். ப்ராஜெக்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட் நியூ கொடுத்துட்டு அதில் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நான் ஃபர்ஸ்ட் ஒன்னை தான் வந்து டெப்ளாய் பண்ண போகிறேன். இம்போர்ட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெப்ளாய் காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னாக வந்து டெப்ளாய் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த டெப்ளாய்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து எடுத்துக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக டெப்ளாய் ஆனதுக்கப்புறமே இந்த மூணுமே வந்து ஒரு ப்ளூ கலர் வந்து டிக் மாறும். டிக் மாறினதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து டெப்ளாய் ஆகிடும். அந்த ப்ராஜெக்டை வந்து கிளிக் பண்ணதுமே வந்து உங்களுக்கு அது ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகும். மேலே வந்து உங்களுக்கு லிங்க் இருக்கும். அதை காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் கூகுளில் நெட்லிஃபைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். சேம் லைக் தட் இந்த வெப்சைட்டையும் நான் வந்து என்னோட கிட்டப் அக்கௌண்ட்டை வச்சு தான் வந்து லாகின் பண்ண போகிறேன். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா லாகின் வந்து ஷோ ஆகுது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாகின் வித் கிட்டப்னு இருக்குது. ஸோ அதை தான் வந்து நான் கொடுத்து என்னோட கிட்டப் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நான் வந்து லாகின் பண்ண போகிறேன். லாகினை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ட்ரி ஆனதுமே சம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. அந்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துட்டு ஒன் பை ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணால் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து நான் பேமெண்ட் அப்படின்ற நேம் கொடுத்துட்டு கன்னியூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டில் வந்து கிட்டப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நெட்லிஃபையை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சு. அதில் நான் எந்த ப்ராஜெக்டை வந்து டெப்ளாய் பண்ணணுமோ அதை சர்ச் பண்ணி நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணோம்னா கீழே வந்து டெப்ளாய் காட்டும். அதையும் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் ப்ரொடக்ஷன் டெப்ளாயை கிளிக் பண்ணதுமே நம்மளோட ப்ராஜெக்ட் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். தேர்ட் ஒன் கூகுளில் ரெண்டர்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து கிட்டப் அக்கௌண்ட் வச்சு தான் வந்து லாகின் பண்ண போகிறேன். கிட்டப் மெயில் ஐடி வச்சு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அந்த மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும். அதை வந்து செக் பண்ணி நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனது ரெண்டர் வெப்சைட்டில் ரைட் சைட் டேஷ்போர்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிட்டப், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக், தென் அகெயின் கிட்டப் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து ஷோ ஆகும். எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டெப்ளாய் கொடுத்துடணும். டெப்ளாய் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். டெப்ளாய் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுமே வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து லைவுக்கு வந்துடும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி